நவசக்திகளை அருளும் நவராத்திரி பண்டிகையுடைய உச்சகட்டத்திற்கே வந்தாச்சு. அந்த வகையில நவராத்திரியினுடைய 8வது நாள் சிறப்பு என்ன, இந்த நாள்ல நாம அடைய வேண்டிய சக்தி என்ன, நாம களைய வேண்டிய தீமைகள் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஞான சக்தியினுடைய 2வது நாள் தான் இந்த 8வது நாள். அதாவது ஒரு காரியத்தை அடைவதற்கான, செஞ்சு முடிக்கிறதுக்கான இச்சையும் அந்த கிரியா ஆக்ஷனையும் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த காரியத்துல வெற்றி அடைவதற்கான ஞானத்தை தேடிய 2வது நாள் தான் இன்னைக்கு. இந்த நாள்ல நாம வணங்க வேண்டிய துர்கை மகா கௌரி அப்படிங்கிற அந்த துர்கையுடைய அம்சத்தை, சரஸ்வதிய மகா கௌரி அப்படிங்கிற அம்சத்துல துர்கையுடைய அம்சத்துல வணங்குறதுதான் இந்த 8வது நாள். அந்த 8வது நாள்ல நாம அந்த கௌரியிட்ட இருந்து எந்த ஞானத்தை, நம்ம லட்சியத்தை அடைய தேவையான எந்த ஞானத்தை அந்த மகா கௌரியிடம் அடைய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 8வது நாள் பிரார்த்தனை. சிவனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக கடுமையான தவம், காடு மலை என்று அலைந்து கடுமையான தவம் செய்த அந்த பார்வதி தேவியுடைய அந்த வடிவம் தான், அந்த கடுமையான தவத்திற்கு பிறகான வடிவம் தான் மகாகௌரி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தவத்துல இருந்ததுனால அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி கரியாகி ரொம்ப அந்த அழகே தெரியாத அளவுக்கு அவங்க ஒரு கருமை படர்ந்து இருந்தாங்க. அப்போ அந்த சிவன் அவர்களுடைய தவத்திற்கு மனம் இறங்கி அவங்க அந்த ஆசீர்வாதம் பண்ணி அவங்க மேல கங்கையினுடைய நீரை அபிஷேகம் பண்ணப்பறம் அவங்க அந்த கருமை எல்லாம் கலைந்து அப்படி ஒரு பிரகாசமாக அவங்களுடைய உண்மையான தோற்றம் வெளியே வந்ததுதான். அதுதான் அந்த மகா கௌரி, ஒரு சந்திரனை போன்ற பிரகாசம் அவங்க உருவத்துல வந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த மகா கௌரி அப்படின்னு சொல்லப்படுறதுதான் இந்த மகா கௌரியுடைய அம்சமாக சொல்லப்படுது. எப்படி அந்த கருமையிலிருந்து வெளியே வந்த அந்த கௌரியினுடைய பிரகாசம் வெளியே வந்துச்சு, அதே மாதிரி நாமளும் இந்த அறியாமைங்கிற இருள்ல இருந்து வெளியே அந்த உண்மை அப்படிங்கிற ஒரு ஞானத்தை அடையணும் அப்படிங்கிறது தான். இந்த மகா கௌரி கிட்ட நம்ம வேண்ட வேண்டியது, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ, இந்த அறியாமை இதெல்லாம் களைஞ்சு எரிந்துட்டு நாம நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி நகர்றதுக்கு தேவையான மன வலிமையும் ஒரு தெளிவையும், கிளாரிட்டியின் தாட் அதையும் கொடுக்கணும் அப்படிங்கறத வேண்டிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மகா கௌரி கிட்ட 8வது நாள் நவராத்திரி விழாவில நாம செய்ய வேண்டிய பிரார்த்தனை. இந்த 8வது நாள் நவராத்திரி இன்னைக்கு மகா கௌரி தேவிக்கு பிங்க் நிறத்தை ஆடை அணிந்து வழிபடலாம். பிங்க் நிறத்துல அலங்காரங்கள் செய்யலாம். அப்புறம் அரளி பூவை படைத்து நம்ம வழிபடலாம். பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் உள்ள கருப்பட்டி பாயாசமோ பண்ணலாம். அப்படிங்கிறது தான் இந்த மகா கௌரியான இதுக்கு வழிபடக்கூடியது. நம்ம தமிழ் வழக்கப்படி நரசிம்மி அப்படிங்கிற ஒரு துர்கையுடைய அம்சமாக சரஸ்வதி தேவி இந்த 8வது நாள் வழிபடுறோம். இந்த நரசிம்மிக்கு நம்ம சம்மங்கி பூவையோ இல்ல மருதாணி பூவையோ படைத்து வழிபடலாம். பிரசாதமாக கொண்டக்கடலை சுண்டல் போட்டு வழிபடலாம். அது மட்டும் இல்லாம சர்க்கரை பொங்கல் அதுக்கும் படைக்கலாம். இங்கே பிங்க் வண்ண நிறங்கள் தான் இந்த வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த 8வது நாள்ல நமக்கு தேவையான அந்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு பிராக்டிக்கலான ஒரு அறியாமையிலிருந்து விடுபட்ட ஒரு பிராக்டிக்கலான ஞானத்தை அடையக்கூடியதுதான் 8வது நாள் பிரார்த்தனை. அந்த 8வது நாள்ல நம்ம அதைத்தான் அடைய விரும்பணும், அந்த ஞான சக்தியை அடைய விரும்புறது அப்படிங்கிறது 8வது நாளுக்கு உண்டான நவராத்திரியினுடைய பலனாக பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். தடம் பதிப்போம்.